பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு நினச்ச ஹீரோக்கு அவங்க அம்மா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அவனால நான் ஃபாதர் ஆகலாம்னு நினச்சா என்ன ஸ்டெப் ஃபாதர் ஆக்கிடுவா போல அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமாக அப்செட் ஆயிடுறான். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுலேருந்து ஹீரோ பொண்ணு பார்க்க போகிறதே விட்டுறான். ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கப்போ மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு வந்து ப்ரொஃபைலை வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு கிட்ட பேச பேச ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு நாள் அவங்க ஆன்ட்டி கூப்பிட்டு ஹீரோயினை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப ஹீரோவும் டிப்டாப்பாக கிளம்பி ஹீரோயினை பார்க்க போறா. அங்கே போனதுமே ஹீரோனை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அடுத்த நாள் கிளம்பி ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க போயிடுறாங்க. இப்போதான் ஹீரோயின் தனியாக பேசணும்னு ஹீரோவை கூட்டிட்டு போறா. கொஞ்சம் பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ் பொண்ணாக தான் இருக்கா. இப்போ இவர் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாது. எந்திரிச்சு வெளியே போகிறப்ப தான் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கீழே உட்காந்து அவங்க ஃபேமிலி மொத்தமும் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இதனடா ஒரே குறுமையாக போச்சு அப்படி சொல்லி ஹீரோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவங்களோட கல்யாண நாள் வந்துடுது. ஆட்டம் பாட்டனும் பயங்கரமாக கல்யாணம் நடந்திருக்கும். அதை ஃபுல்லாக ஹீரோயின் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அவளோட சேனலும் வந்துடுது. இப்போ இவங்களோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது.